ஈரானை அட்டாக் பண்ணி தோற்கடிக்க முடியல. அதனால டொனால்ட் ட்ரம்ப் வேற ஒரு விஷயத்த இப்ப கையில எடுத்திருக்காரு. அதுதான் பொருளாதார தடைகள். இதுவரைக்கும் எந்த நாட்டின் மேலையும் பயன்படுத்தப்படாத அளவுக்கு கடுமையான ஒரு பொருளாதார தடையை நாங்க ஈரான் மேல விதிக்க போறோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. நீங்க என்ன வேணா பொருளாதார தடை விதிங்க, நாங்க ஈரானுக்கு சப்போர்ட்டா இருப்போம் அப்படின்னு சொல்லி சைனா உதவிக்கு வந்திருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில டொனால்ட் ட்ரம்ப்னுடைய அந்த பொருளாதார தடை அப்படிங்கிறது ஈரான் மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஈரானால அந்த பொருளாதார தடைகளை தாக்கு பிடிக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, ஏற்கனவே ஈரான் எப்படி இந்த பொருளாதார தடைகளை கடந்து வந்துச்சு, அவங்களுடைய மறைமுக பேமெண்ட் சிஸ்டம்லாம் என்ன அப்படிங்கறத பத்தின ஒரு ஓவர்வியூவான புரிதலை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது டிகோட் பாய் வெங்கட். சூப்பர் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி ஷாப்பிங் ஆப்ல ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 100 ஆஃப் பிளஸ் ஃப்ரீ டெலிவரி. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க, லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். 5 மாசமா ஈரான் மேல அமெரிக்கா தனியாவும் சரி, இஸ்ரேலோட சேர்ந்தும் சரி தாக்குதல் நடத்தி பார்த்துட்டாங்க. ஆனா ஈரான் அசர்ற மாதிரி தெரியல. பதில் தாக்குதல் நடத்துறாங்க. அவங்களால அமெரிக்காவை ஜெயிக்க முடியல அப்படின்னாலும், அமெரிக்காவை ஜெயிக்க விடாம செய்யறதுக்கு ஈரானால முடியும் அப்படிங்கிறத ஈரான் நிரூபிச்சு காட்டிட்டாங்க. இதுக்கு மேல சண்டை போடலாம் அப்படின்னு நினைச்சா அவங்களுடைய ஆயுத பற்றாக்குறை ஏற்படுது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை ஈரான் அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுனால சர்வதேச அளவுல எண்ணெய் விலை உயருது. அது அமெரிக்காவிலையும் எதிரொலிக்குது. அதையும் தாண்டி அங்க இருக்கிற கல்ஃப் நாடுகளுக்கும் ஆயுத போரின் மேல பெரிய அளவுல உடன்பாடு இல்லை. அது கல்ஃப்னுடைய பொருளாதாரத்தை பாதிக்குது அப்படிங்கிற அழுத்தம் அவங்களும் அமெரிக்காவுக்கு கொடுக்கவே, இதுக்கு மேலேயும் போரை தொடர வேணாம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அதுதான் அந்த பொருளாதார தடை. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஈரானை ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி வைக்கிறது தான் இந்த பொருளாதார தடையினுடைய திட்டம். ஈரானோட எல்லா வகையிலையும் வர்த்தக தொடர்புகளை மற்ற நாடுகள் துண்டிச்சுக்கணும். அப்படி ஏதாவது ஒரு நாடு ஒரு சின்ன விஷயத்துல கூட ஈரானோட வர்த்தகத்துல ஈடுபட்டாங்கன்னா அந்த நாட்டின் மேலையும் நாங்க கடுமையான பொருளாதார நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உலகத்தை விட்டு ஈரானை ஒதுக்கி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவை நோக்கி தான் அமெரிக்காவுடைய இந்த அறிவிப்பு இருக்கு. ஆனா இது எடுபடுமா? ஈரான் இதை சமாளிப்பாங்களா அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கு வருவோம். ஈரான் இப்ப மட்டும் கிடையாது, கடந்த 47 ஆண்டுகளாக எப்போ அயத்தோலா கொமேனி தலைமையில ஒரு புரட்சி ஏற்படுத்தி அவங்க ஆட்சியை கைப்பற்றி இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரானுடைய ஆட்சி ஈரான்ல நிறுவப்பட்டுச்சோ அப்போத்துல இருந்தே அமெரிக்கா ஈரான் மேல நிறைய பொருளாதார தடைகளை வெவ்வேறு காலகட்டங்கள்ல விதிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்துல தான் அதிகமான எண்ணெய் விற்பனையையும் ஈரான் செஞ்சிருக்காங்க. எப்படி இது சாத்தியமாச்சு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்ம ஈரானுடைய ஷேடோ ஃபிளீட்டையும் ஷேடோ பேமெண்ட் சிஸ்டத்தையும் புரிஞ்சுக்கணும். சரி, ஷேடோ ஃபிளீட்னா என்ன? ஈரானுடைய எண்ணெயை இறக்குமதி செய்யறதுக்கு உலக அளவுல பொருளாதார தடை விதிச்சது அமெரிக்கா. அந்த தடையை மீறி எண்ணெய் ஏற்றுமதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஈரான் வகுத்த ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஷேடோ ஃபிளீட்ஸ். ஷேடோ ஃபிளீட்ஸ்னா எதை சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய கப்பல்கள் இருக்கு இல்லையா, அது நேரடியாக ஈரானுடைய கப்பல்களாக இருக்காது. மறைமுகமாக வேற நாட்டினுடைய கொடிகள் ஏந்திய கப்பல்களாக இருக்கும். அதையும் தாண்டி அந்த கப்பல்கள் டிரான்ஸ்பாண்டர்ஸா ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த கப்பல் கடல்ல போகுது அப்படிங்கிறது பல இடங்கள்ல தெரியாது, அந்த ரேடார்லயே சிக்காது. இப்படிப்பட்ட மாஸ்கடு கப்பல்களை தான் ஷேடோ ஃபிளீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷேடோ ஃபிளீட்களை பயன்படுத்தி தான் இவ்வளவு நாள் ஈரான் அவங்களுடைய எண்ணெய் ஏற்றுமதியை அதிக அளவுல செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஷேடோ ஃபிளீட் மூலமாக எண்ணெயை வித்துட்டீங்க, அந்த வித்த எண்ணெய்க்கான பணத்தை எப்படி வாங்குவீங்க? அதுலதான் சிக்கல் இருக்கு. ஏன்னா அந்த சர்வதேச பேங்கிங் சிஸ்டத்திலையும் ஈரான் மேல பொருளாதார தடைகள் இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களுடைய பணம் முழுமையாக சேர்றதுல சிக்கல் இருக்கு. அப்போ அந்த பணத்தை வாங்குறது எப்படி அப்படின்னு யோசிச்ச ஈரான் ஷேடோ பேமெண்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்றாங்க. அதாவது எப்படி ஈரானுடைய கப்பலாக இருந்தாலும் அது ஈரானுடைய கப்பல்னு தெரியாத மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணாங்களோ, அதே மாதிரி ஈரானுடைய நிறுவனங்களாக இருந்தாலும் அது ஈரானுடைய நிறுவனங்கள் இல்லை, அது ஒரு ஷெல் நிறுவனமாக உருவாக்கப்பட்டு, அதாவது வேற ஒரு நாட்டுல பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக காட்டப்பட்டு அந்த நிறுவனங்கள் என்ன பண்ணும், யுஏஇல இருக்கிற பேங்கிங் சிஸ்டத்துல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுவாங்க. ஸோ ஈரானுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் அந்த நிறுவனம் மூலமாக யுஏஇ பேங்கிங் அக்கௌண்ட்டுக்குள்ள போயிடும். அங்க இருந்து ஈரானுக்கும் வந்துகிட்டு இருக்கும். இது ஈரானுக்கு தான் போகுது அப்படிங்கிறத நேரடியாக யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. மறைமுகமாகவே இது ஈரானுக்கு பணத்தை கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்கும். ஸோ இந்த ஷேடோ ஃபிளீட், இந்த ஷேடோ பேமெண்ட் சிஸ்டம், இந்த ரெண்டத்தையும் மிக முக்கியமான அளவில் நம்பி தான் ஈரான் இந்த பொருளாதார தடைகளை கடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி சைனா, ரஷ்யா போன்ற நாடுகளோட அவங்களுடைய கரன்சி, அதாவது ஈரான் அவங்களுடைய கரன்சில பணத்தை கொடுப்பாங்க, ரஷ்யா அவங்களுடைய பணத்துல கரன்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மாறி மாறி அந்த கரன்சி ஸ்வாப் பண்ணதன் மூலமாகவும் அவங்களுக்குள்ள வர்த்தகத்துல ஈடுபட்டுட்டாங்க. சைனாவுடையும் அப்படிதான் நடந்துச்சு. இந்த இடத்துல டாலருடைய தலையீடு இல்லை. அதனால இந்த நாடுகள் கூடலாம் அவங்களால ஈஸியாக வர்த்தகம் செய்ய முடிஞ்சிச்சு. இதையெல்லாம் பயன்படுத்தி தான் ஈரான் இவ்வளவு நாளாக சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஈரான் மிகப்பெரிய அளவுல வர்த்தகத்துல ஈடுபட்டு இருக்கிற நாடுகள் எது தெரியுமா?
யுஏஇ, சைனா, இந்தியா, துருக்கி, பாகிஸ்தான், ரஷ்யா, ஜெர்மனி. ஈரானுடைய வர்த்தகத்துல மிகப்பெரிய பகுதி இந்த 7 நாடுகள் கிட்ட மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த 7 நாடுகளுடைய பங்கு இந்த பொருளாதார தடையில எப்படி இருக்கும், அவங்க இந்த பொருளாதார தடைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத, ஈரான் அவங்களோட என்ன வர்த்தகம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத கம்பேர் பண்றது மூலமாக நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். சைனா சைனா தான் இப்போ முதல்ல உதவிக்கு வந்திருக்காங்க ஈரானுக்கு. ஈரான் மேல நீங்க என்னதான் பொருளாதார தடை விதிச்சாலும் அது வேலைக்கு ஆகாது. பொலிட்டிக்கலாக, டிப்ளமேட்டிக்காக பேசி தீர்த்தா மட்டும்தான் பிரச்சனை சால்வ் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சைனா இவ்வளவு தூரம் ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, ஈரானுடைய 80% எண்ணெயை வாங்குற ஒரே நாடு அது சைனா தான். ஈரான் கிட்ட இருந்து 80% வாங்குது அப்படிங்கிறது சைனாவுடைய 13% எண்ணெய் தேவையை பூர்த்தி பண்ணுது. சரி, அப்போ ஈரான் மேல பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கு, சைனா அவங்க கிட்ட இருந்து எப்படி என்ன வாங்குறாங்க, அந்த பொருளாதார தடையால சைனாக்கு பாதிப்பு வராதா அப்படின்னு கேக்குறீங்களா? சைனா இதுக்காகவே டீபாட் ரிஃபைனரிஸ்ன்னு சொல்லி குட்டி குட்டி எண்ணெய் நிறுவனங்களை வச்சிருக்காங்க. நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, எண்ணெய் ரிஃபைன் பண்றதுல ஒரு குடிசை தொழில்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நிறுவனங்கள் சைனாவில் நூத்துக்கணக்கில் இருக்கு. இந்த நிறுவனங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, தடை செய்யப்பட்ட நாடுகள் கிட்ட இருந்து எண்ணெயை வாங்குறது தான். அப்படி எண்ணெய் வாங்குறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா, குறைந்த விலைக்கு என்ன கிடைக்கும். ஏன்னா உங்களால சர்வதேச அளவில் பிசினஸ் பண்ண முடியாது. உங்ககிட்ட எண்ணெய் வாங்கிக்கிறேன், அந்த ரிஸ்க் எடுத்துன்னு வாங்குறதுனால எனக்கு கம்மி பிரைஸுக்கு எண்ணெய் கொடுங்க அப்படின்னு சொல்லி குறைந்த காசுக்கு அந்த எண்ணெயை ரிஸ்க் எடுத்து வாங்கிட்டு போறாங்க. அதுக்கு சைனாவுடைய அரசாங்கம் மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுது. ஏன் நேரடியாக ஹெல்ப் பண்ணாது? ஏன் நேரடியாக சைனாவுடைய எண்ணெய் நிறுவனங்கள் ஈரான் கிட்ட இருந்து எண்ணெய் வாங்க மாட்டாங்க அப்படின்னா, பொருளாதார தடை இருக்கிறதுனால. இப்ப சைனாவினுடைய அரசு எண்ணெய் நிறுவனம் அந்த எண்ணெயை வாங்குச்சுன்னா, அமெரிக்காவால அந்த அரசு எண்ணெய் நிறுவனத்தின் மேல பொருளாதார தடையை விதிக்க முடியும். அந்த தடையிலிருந்து தப்பிக்கணும், அதே நேரம் ஈரான் கிட்ட இருந்தும் நமக்கு குறைந்த விலையில எண்ணெய் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சின்ன சின்ன டீபாட் ரிஃபைனரிஸ் மூலமாக அந்த எண்ணெயை வாங்கி சைனா ப்ராசஸ் பண்ணி அவங்களுடைய தேவைக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ சைனானுடைய 13% எண்ணெய் தேவை ஈரான் கிட்ட இருந்து வர எண்ணெயின் மூலமாக தான் நடந்துகிட்டு இருக்கு. அதை அவ்வளவு ஈஸியா சைனா விட்டுட்டாங்க அப்படின்னா, அது அவங்க ஊர்ல கச்சா எண்ணெயினுடைய பெட்ரோல் டீசலினுடைய விலையை கடுமையாக உயர்த்தும். அதனால நிச்சயமாக சைனாவுடைய நன்மைக்காக ஈரான் கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத சைனா நிறுத்த மாட்டாங்க. ரெண்டாவது, ஈரானும் சைனாவும் லோக்கல் கரன்சி, அதாவது சைனாவுடைய கரன்சியும் ஈரானுடைய கரன்சியும் மாத்தி மாத்தி டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க வாங்கிக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால வேற சர்வதேச தடைகள் அதை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. இதையும் தாண்டி டொனால்ட் ட்ரம்ப் சைனா மேல பொருளாதார தடையை விதிச்சார் அப்படின்னா, சைனா அவங்களும் பொருளாதார தடையை ஒரு ஆயுதமாக எடுப்பாங்க. எதுல அப்படின்னா, ரேர் எர்த் மெட்டல்ஸ். இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது சைனாவில தான். ஸோ இதை வச்சுதான் இன்னைக்கு இருக்கிற இவி நிறுவனங்களாகட்டும், எலக்ட்ரானிக் நிறுவனங்களாகட்டும், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் அப்படிங்கிற அந்த கனிமங்களை நம்பிதான் இருக்காங்க. அது வேணும் அப்படின்னா சைனா மனசு வச்சா மட்டும்தான் முடியும். ஸோ சைனா மேல பொருளாதார தடை விதிக்கிறது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ இதனாலதான் வெளிப்படையாக ஈரானை சப்போர்ட் பண்றதுல சைனாவுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. அடுத்து ரஷ்யா. ரஷ்யாவை பத்தி நம்ம கேட்கவே தேவை கிடையாது. ஏற்கனவே அவங்க அமெரிக்கானுடைய ஏகப்பட்ட பொருளாதார தடைகள்ல தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஈரானோடையும் மற்ற நாடுகளோடையும் அவங்க வர்த்தகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால இந்த பொருளாதார தடை ஒன்றும் ரஷ்யாவை ஈரானோட வர்த்தகம் செய்யறதுல எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்திடாது. அடுத்த முக்கியமான நாட்டுக்கு வருவோம், யுஏஇ. நான் சொன்ன ஈரானுடைய அந்த ஷேடோ பேமெண்ட் சிஸ்டம், அதை முழுக்க முழுக்க அவங்க செயல்படுத்துறது யுஏஇனுடைய துணையோட தான். யுஏஇல தான் அது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. யுஏஇக்கு இது நல்லாவே தெரியும். ஆனாலும் அவங்க அதை தடுத்து நிறுத்த மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அது அவங்களுடைய கஸ்டமர். சுவிஸ் பேங்க்ல கருப்பு பணம் இருக்கு அப்படிங்கிறது சுவிஸ் பேங்குக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அது யாருடையது, எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாம் அவங்க முழுசாக வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க கஸ்டமருக்கு அவங்க நியாயமா இருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ யுஏஇக்கு அந்த பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களுடைய பேங்கிங் சிஸ்டத்துல மிகப்பெரிய அளவில் அந்த பணம் இருக்கு அப்படிங்கிறத அவங்க மறுத்தர முடியாது, அதை விட்டுறவும் முடியாதுன்றதுனாலதான் அவங்க இவ்வளவு நாள் அந்த ஷெல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அக்காமடேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, யுஏஇ இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பிசினஸ் ஹப்பா மாறி இருக்கு, பேங்கிங் ஹப்பா மாறி இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் நாடையோ இல்ல பர்டிகுலர் கஸ்டமரையோ அவங்க இந்த மாதிரி உதாசீனப்படுத்தி அவங்க வெளியேற்றினாங்க அப்படின்னா, அது இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற மற்ற கஸ்டமர்ஸையும் யுஏஇல முதலீடு பண்ண யோசிக்க வச்சிரும். அதனால அவங்க அவ்வளவு சீக்கிரமாக ஈரானுடைய இந்த ஷேடோ பேமெண்ட் சிஸ்டத்தை வெளியேற்ற மாட்டாங்க. இப்படி யுஏஇனுடைய பேங்கிங் சிஸ்டத்துல இந்த மாதிரியான மறைமுக டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் இல்லாம கோல்டுலயும் மறைமுகமாக பல்வேறு டிரான்சாக்ஷன்ஸ் யுஏஇல நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா ஆப்பிரிக்காவில இருந்து சந்தைக்கு தெரியாம மறைமுகமாக குறைந்த விலைக்கு தங்கம் கொண்டு வரப்படுது, கடத்திட்டு வரப்படுதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த தங்கத்தை ரிஃபைன் பண்ணி வித்துக்கிட்டு இருக்காங்க. அதனால கூட என்னவோ தெரியல, யுஏஇல தங்கம் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். யுஏஇக்கு ஆப்பிரிக்காவில் என்ன வேலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிகோட் பை வெங்கட் சேனல்ல ஏற்கனவே டீடைல்டாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கும். அந்த வீடியோனுடைய லிங்கை நான் கீழே கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன். அதை பாருங்க. இன்னும் இன்டெப்த்தாக இந்த ஜியோ பாலிடிக்ஸ் எப்படி எல்லாம் விரிவடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஈரான் யுஏஇ வேற ஒரு விஷயத்துக்காகவும் நம்பி இருக்காங்க. அதாவது நேரடியாக ஈரானால பல்வேறு விஷயங்களை
இறக்குமதி செய்ய முடியல. ஈரானுக்கு பொருட்களை விற்கிறதுக்கான பொருளாதார தடை இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க யுஏஇ மூலமாக நிறைய பொருட்களை கொள்முதல் பண்ணிக்கிறாங்க. இப்ப மொபைல் போன் வேணும் அப்படின்னா அந்த மொபைல் போனை யுஏஇ வாங்கிடுவாங்க. யுஏஇல இருக்கிற நிறுவனம் ரீசெல்லராக மாறி ஈரானுக்கு அந்த பொருளை எல்லாம் ஏற்றுமதி பண்றாங்க. இந்த சிஸ்டத்தின் மூலமாக யுஏஇ கிட்ட இருந்து பல்வேறு பொருட்களை ஈரான் தொடர்ந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனாலதான் சொன்னேன், யுஏஇ ஈரானுக்கு ஒரு முக்கியமான இறக்குமதி நாடு. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் இந்த பொருளாதார தடையை அறிவிச்சிருக்காருல, அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே ஈரானோட அனைத்து விதமான வர்த்தகத்தையும் நாங்க நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி யுஏஇ அறிவிச்சாங்க. ஏன் இதை அறிவிச்சாங்க அப்படின்னா, ஈரான்ல இருந்து 2 ஏவுகணைகள் எங்களை நோக்கி வந்துச்சு, தொடர்ந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதனால நாங்க நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி யுஏஇ வர்த்தகத்தை நிறுத்துறதாக அறிவிக்கிறாங்க. இது ஈரானுக்கு ஒரு வகையில சிக்கல் தான். பொருட்கள் ஏற்றுமதி வேணா யுஏஇ தடுத்து நிறுத்துவாங்களே தவிர அவங்களுடைய பேங்கிங் சிஸ்டத்துல இருக்கிற அந்த ஷேடோ பேமெண்ட் சிஸ்டத்தை, ஷேடோ அக்கௌண்ட்ஸை அவங்களால நிறுத்த முடியாது, நிறுத்தவும் மாட்டாங்க. அப்படி நிறுத்தணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா இந்த 40 நாள் போர் நடந்துச்சுல, அதுல அதிகமாக தாக்குதலுக்கு உள்ளானது இந்த யுஏஇ மட்டும்தான். ஈரான் அவ்வளவு அடிச்சுமே அந்த ஷேடோ பேங்கிங் ஃபிளீட்ஸை அவங்க வெளியே எடுக்கல. இப்ப அவங்க ஏன் எடுக்க போறாங்க? ஏன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய பிசினஸ். அக்கௌண்ட் அப்படின்னும் போது சின்ன சின்ன அக்கௌண்டா இருக்காது, ஒவ்வொன்றும் மாசம் மாசம் பில்லியன் கணக்கில் டிரான்சாக்ஷன் பண்ற அக்கௌண்ட்ஸாக இருக்கும். அதனால அந்த அக்கௌண்ட்ஸ் அவங்க கை வைக்கவே மாட்டாங்க. நேரடியாக நடக்கிற இந்த பொருள் வர்த்தகம் மட்டும்தான் இதுல பாதிக்கப்படும். அடுத்து பாகிஸ்தானுக்கு வரும். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஈரானோட எல்லையை பகிர்ந்துட்டு இருக்கிற நாடு. ஈரான்ல இருந்து தரைமார்க்கமாக அவங்களுக்குள்ள வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த போர்ல ஈரானோட நட்பு நாடாகவும் பாகிஸ்தான் இருக்காங்க. அமெரிக்காவோட மத்தியஸ்தம் பண்றதுக்கும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் ஒரு முக்கியமான நாடாகவும் பாகிஸ்தான் இருக்காங்க. பாகிஸ்தானோட பொருளாதார தேவைக்கும் ஈரானை அவங்க நட்பு நாடாக வச்சிருக்கிறது ரொம்பவே அவசியமாகுது. ஸோ அந்த அடிப்படையில பாகிஸ்தானை முழுமையாக அமெரிக்கா பேச்சை கேட்டுட்டு ஈரானுடைய வர்த்தகத்தை தடை செய்வாங்களா அப்படின்னா அது டவுட் தான். அப்படியே வெளிப்படையா தடை செஞ்சாலும் மறைமுகமான அந்த லைன்ஸின் வழியாக வர்த்தகம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்து இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2019 இருந்து ஈரான் கிட்ட எண்ணெய் வாங்குறத அவங்க நிறுத்திட்டாங்க. காரணம், அப்ப அமெரிக்கா பொருளாதார தடை விதிச்சாங்க, அதை மீறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியா அதை நிறுத்தினாங்க. இப்போ ஈரானோட எண்ணெய் வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கு. எண்ணெய் அல்லாத பொருட்கள் அங்கிருந்து வாங்கிட்டு இருக்காங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் டேட்ஸ்ல இருந்து. ஸோ அந்த மாதிரி வர்த்தகத்தினுடைய இறக்குமதி குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் கம்ப்ளீட்டாக நிறுத்துவாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். ஏன்னா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா சொல்லியும் இந்தியா ஒரு சிறிய அளவு எண்ணெயை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியாவுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக ஈரான் கிட்ட இருந்து சில இறக்குமதிகளை இந்தியா செய்யவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈரான் மேல பொருளாதார தடைகள் விதிக்கிறதன் மூலமாக அவ்வளவு ஈஸியாக ஈரான்ல இருக்கிற ஆட்சியை கீழே கொண்டு வந்துட முடியாது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இது நமக்கு மட்டும் கிடையாது, அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கு. அவரு ஒரு ஊடகத்துல கேள்வி கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, ஈரானுடைய அரசாங்கம் உடனே சரியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அது இந்த மாதம் நடக்கலாம், அடுத்த மாதம் நடக்கலாம், இல்ல இன்னும் பல மாதங்கள் கழிச்சு கூட நடக்கலாம். அது முக்கியம் கிடையாது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறத நம்ம நிறுத்துறோம், அதுக்கு என்ன பிரஷர் போடுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் சொல்லி அவர் சொல்றாரு. It's always tough to predict that, and that's honestly not really our focus. They're under a ton of pressure. That pressure is conducive to our goal of ensuring they don't have a nuclear weapon. Whether they can survive a couple of weeks or a couple of months or possibly longer, so long as they don't have a nuclear weapon, that's what we're focused on. That's what the president, frankly, has already accomplished. We're just trying to ensure they don't try to rebuild that program, and that's going to require some consistent engagement. But again, if you look at just where this is today versus a few months ago, oil has come down substantially. Gas prices are down about 50 cents from their peak. We have shown an ability to do something amazing for our national security while also doing something that protects the economic interests of the American people. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நாங்க வெனிசுலாவிலையும் கியூபாவிலையும் பண்ண மாதிரி சீக்கிரம் ஈரான்லையும் பண்ணிடுவோம், ஈரானும் பொருளாதார தடையில சிக்கி தவிக்க போகுது அப்படின்னு பேசுறாரு. வெனிசுலாவும் கியூபாவும் வேற ஒரு எக்ஸாம்ஸ், அதை ஈரானோட கம்பேர் பண்ணவே முடியாது. ரெண்டுமே அமெரிக்காவுக்கு பக்கத்துல இருக்கு, முதல் விஷயம். ரெண்டாவது, 2 நாடுகளுமே ஆயுத பலத்துல வீக்கா இருக்கிற நாடுகள். கியூபால இருந்து தான் அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாம் வெனிசுலாவுடைய அதிபருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்கள சுட்டு தள்ளிட்டு தான் அமெரிக்கா வெனிசுலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மடுரோவை கொண்டு போனாங்க. ஸோ அந்த அளவுக்கு வெனிசுலா கிட்டையும் ஆயுத பலம் கிடையாது. கியூபாவும் ஒரு குட்டி தீவு நாடு அப்படிங்கிறதுனால அவங்களால அமெரிக்காவை எதிர்த்து போராட முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இன்னொன்னு, வெனிசுலா கியூபாவுக்கு எண்ணெய் கொடுத்துட்டு இருந்தாங்க கம்மி காசுக்கு. அந்த எண்ணெயை டொனால்ட் ட்ரம்ப் தடுத்து நிறுத்திட்டாரு. மற்ற நாடுகள் கிட்ட இருந்து எண்ணெய் போறதையும் டொனால்ட் ட்ரம்ப் கப்பல்கள் மூலமாக, கடல் வழி மூலமாக தடுத்து நிறுத்திட்டாரு. ஸோ இந்த வாய்ப்பு எதுவுமே அமெரிக்காவுக்கு ஈரான் கிட்ட இல்ல. ஈரானை நீங்க ஆயுதம் மூலமாக அடிச்சு பார்த்துட்டீங்க, ஈரான் அசர்ல திரும்பி அடிக்கிறாங்க. ஆயுத பொருளை உங்களால ஈரானை ஜெயிக்கவே முடியல.
அதை தாண்டி வெனிசுலாவுக்கும் கியூபாவுக்கும் இல்லாத ஒரு பலம் ஈரானுக்கு என்ன இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மோஸ். அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மோஸ் ஈரானுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் அவங்க நாட்டுல என்னதான் பொருளாதார தடை போட்டு நீங்க பசிப்பட்டினியை உருவாக்கினாலும் அவங்க கையில கடைசி ட்ரோன் இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மோஸ் வழியாக கப்பல்கள் போறது அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயம்தான். அப்படி கப்பல்கள் போல அப்படின்னா சர்வதேச அளவுல எண்ணெய் விலை உயரதான் செய்யும். அதனுடைய விளைவு அமெரிக்காவிலையும் இருக்கதான் செய்யும். ஸோ வெனிசுலாவையும் கியூபாவையும் ஈரானோட டொனால்ட் ட்ரம்ப் கம்பேர் பண்றது அப்படிங்கிறது ஒரு தவறான கம்பாரிசன். அப்படி தவறான கம்பாரிசன் அப்படிங்கிறத தெரியாமையே அவர் சொல்றாரு அப்படின்னா சிலர் அவருக்கு தவறான தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். அது மட்டும் இல்ல அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு மற்ற நாடுகளும் ஈரானோட வர்த்தகத்தை நிறுத்த வாய்ப்பு குறைவு. ஏன்னா ஒண்ணு அவங்களுடைய நாட்டுக்கு எது நன்மையோ அதை செய்வாங்க ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக எண்ணெய்க்காக காத்துக்கிட்டு இருக்கிற நாடுகள் அந்த எண்ணெய் கிடைக்கல அப்படின்னா பாதிப்பை சந்திக்கணும். ஈரான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, ஈராக்கினுடைய எண்ணெய் கப்பல்கள் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக போறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. 10 கப்பல்கள் போயிருக்கு. என்ன காரணம்? எந்தெந்த நாடுகள் எல்லாம் ஈரானோட நட்பு நாடுகளாக இருக்க விரும்புறீங்களோ அவங்களுடைய கப்பல்களை நாங்க அனுப்புறோம். எங்களோட நீங்க வர்த்தகத்தை கட் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கப்பல்களை நாங்க அனுமதிக்க மாட்டோம், உங்களுக்கு எண்ணெய் வராது அப்படிங்கிற ஒரு மிரட்டலை அவங்க செய்வாங்க. சோ அந்த காரணத்துக்காக எல்லா நாடுகளும் ஈரானை பகைச்சுக்குவாங்களா அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய சந்தேகம் தான். மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்படி ஒரு நாட்டை குறி வச்சு மற்ற நாடுகளை எல்லாம் தடை விதிங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறதுக்கு எந்த ஒரு நாட்டுக்குமே அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில் விதிகள் சொல்லுது. அதன் அடிப்படையில் பார்த்தாலும் டொனால்ட் ட்ரம்ப்னுடைய அமெரிக்கனுடைய இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது சர்வதேச அளவுல லீகலா நிக்காது. சோ இதையெல்லாம் பார்க்கும்போது ஆயுத போரை நிறுத்திட்டு பொருளாதார போரை தொடங்கி இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்னுடைய இந்த யுக்தி ஷார்ட் டேர்ம்ல எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்துற மாதிரி நமக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பா லாங் டேர்ம்ல இது நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ஈரானுக்கு உள்ள இருக்கிற சில முக்கியமான முகங்களே சொல்றாங்க. ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் கலிபாஃப் இவர் தான் இந்த போர்லையும் சரி இந்த பேச்சுவார்த்தையிலும் சரி ஒரு முக்கியமாக முகமாக இருந்தாரு. பேச்சுவார்த்தையை இவர் தான் லீடே பண்ணாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம மிலிட்டரி லெவல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், இந்த போர்ல நிறையவே சாதிச்சிருக்கோம். ஆனால் நாட்டுல பசியும் பட்டினியும் பொருளாதார நிலைமையும் மோசமாக இருக்கும்போது நம்மளால போரை கண்டினியூஸாக தொடர முடியாது, நம்மளுடைய ராணுவ பலம் வீக்காக மாறும். அதனால சரியான நேரத்துல நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஈரானுடைய பிரசிடென்ட் மசூத் பெசஸ்கியான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இது ஈரான் பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கான சரியான நேரம். வெளியே இருந்து நிறைய பேர் சொல்லலாம் தாக்குதலை தொடருங்க அப்படின்னு சொல்லி, ஆனா இன்னைக்கு நாடு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பொருளாதார பிரஷரை பத்தி அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. ஈரானுடைய சென்ட்ரல் பேங்க் கவர்னர் அப்துல் நாசர் ஹமீதி அவரும் சொல்லியிருக்காரு, ஆமா இந்த பொருளாதார தடைகள்னால ஈரானுடைய கப்பல்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த முடக்கத்தினால ஈரானால பெரிய அளவுல எண்ணெய் விற்பனையை செய்ய முடியல, எண்ணெய் ஏற்றுமதி அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருக்கு, வர வேண்டிய வருமானம் ரொம்பவே சரிஞ்சிருக்கு, இருந்தாலும் நாங்க அதுக்கான ஏற்பாடுகளே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு மெசேஜை கொடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா லாங் டேர்மாக ஈரான் இந்த போரை தொடர்ந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பொருளாதார பிரச்சனைகள் அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியுது. இது அவங்களுடைய நாட்டின் முக்கியமான அதிகாரிகள் மூலமாகவே வெளிவந்த வார்த்தைகள். கலிபாஃபும் பிரசிடென்ட் மசூத் பெசஸ்கியானும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஆயுத ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்கும் போதே நம்ம பேச்சுவார்த்தைக்கு போய் நமக்கு தேவையான விஷயங்களை சாதிச்சிடணும், பொருளாதார தடைகளை எதிர்த்து நிக்கிறோம், நம்ம சண்டைக்கு போறோம் அப்படின்னு திரும்பவும் சொல்லி நம்மளுடைய பொருளாதாரம் மோசமான நிலைமைக்கு போயிருச்சு அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா பேசுறதுக்கான அந்த வாய்ப்பை இழந்துருவோம். அமெரிக்கா சொல்றதை நம்ம கேட்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவோம். அதனால நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் போதே நமக்கு தேவையான விஷயங்களை சாதிச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு டிப்ளமேட்டிக்காக இருக்கிற அரசு அதிகாரிகள் சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் முஜ்தபா கமீனி தலைமையில் இருக்கிற அந்த ஐஆர்ஜிசி படையினரும் சில ஹார்ட்லைனர்ஸ், அதாவது தீவிரமாக நம்ம தாக்குதல் நடத்தணும் பழிக்கு பழி அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் இருக்கிற அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நம்ம தாக்குதல் மூலமாக நம்மளுடைய வெற்றியை நிறுவனம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா தாக்குதலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது அதிகாரிகளுடைய வலியுறுத்தலாக இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த போர் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுக்கிற இடத்துல முஜ்தபா கமீனி அவருக்கு கீழே இருக்கிற ஐஆர்ஜிசி படையினர் இவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய அளவுல ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில திரும்பவும் ஈரான் 3வது ரவுண்டாக ஒரு தாக்குதலை தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஏற்கனவே 2 ரவுண்ட் அப்படிங்கிறது அமெரிக்காவில் தொடங்கப்பட்டுச்சு. இப்போ 3வது ரவுண்ட் நாங்க அட்டாக்கு போறோம் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய ஐஆர்ஜிசி ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் இன்னொரு பக்கம் இல்ல நம்ம பேச்சுவார்த்தை நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சிகளையும் இந்த அதிகாரிகள் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. பார்ப்போம், ஒரு பக்கம் அதிகாரிகள் இன்னொரு பக்கம் ஹார்ட்லைனர்ஸ், இவங்க 2 பேரும் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த போர் என்ன மாதிரியாக போக போகுது, பிரச்சனை முடிவுக்கு வந்து உலகம் முழுக்க கச்சா எண்ணெயினுடைய விலை குறையுதா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதை பத்தி எல்லாம் தொடர்ந்து நம்மளுடைய டிகோட் பை வெங்கட் சேனல்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ இன்டெப்தான அனாலிசிஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். என்னுடைய அந்த நம்பிக்கை உண்மைதான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஹைஃபை கொடுங்க கமெண்ட் செக்ஷன்ல.
தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. அப்போதான் அல்காரிதம் மூலமாக நம்மளுடைய வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள மீண்டும் சந்திப்போம். டிகோட் பை வெங்கட் சேனலை தொடர்ந்து பாருங்க. நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி ஷாப்பிங் ஆப்ல ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 100 ஆஃப் பிளஸ் ஃப்ரீ டெலிவரி. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.